அண்ணா பந்து கோணையா போடாதுன்னா நேரா போடுனா. சரி. விளையாண்டு தடுத்தீங்க. ஊருக்குள்ள முதல் நீர் முளைக்கிறாரு மூடி பண்ணிட்டு விளையாடக்கூடாது. வாங்க ஊருக்கு போய் சேரணும். இது என்ன இது? ஏன் வேலன் மாமா இப்படி நம்மளை இது பண்ணிட்டு போயிட்டாரு? நம்ம இப்ப விளையாடலாமா வேண்டாமா? ஒரு மேட்ச் வேண்டாம் வேண்டாம், எனக்கு பயமா இருக்கு. நம்ம பேசாம வீட்டுக்கே போயிருவோம். சரிப்பா, வீட்டுக்கே போயிடலாம். ஏன் இப்படி கத்தி பதறி அடிச்சுட்டு ஓடி வரீங்க? அப்போ நாங்க விளையாண்டு இருந்தோமா, அப்போ வேலன் மாமா வந்து நாங்க ஊருக்குள்ள முகமூடி முடியப்போ வந்துட்டாங்கன்னு எங்களை இது பயன்படுத்திட்டாங்கப்பா. அப்படியெல்லாம் ஒண்ணும் இருக்காதுமா, பயப்படாதீங்க சரியா? மாமா இவங்க தான் அப்பா, இவங்க தான் நீ பயன்படுத்த. என்ன வேலை? நல்லா இருக்கிறியா? நல்லா இருக்கிறா. ஊருக்குள்ள சின்ன குழந்தைங்க எல்லாம் மூடி மினிட் பண்ணிக்கிறாரு, தூக்கிட்டு போயிடுவாங்க. அப்படியா? நேற்று பக்கத்து வீட்டு அம்மா பார்த்தாங்களாம்மா. சரி வேலா, என்னத்தை பார்த்தாங்களாமா? ஊருக்குள்ள கருப்பு முகமூடி போட்டவன் நடந்து போனேன். என்ன வேலை, போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம்ல? அங்கே கொடுத்தாங்கனால இன்னும் ரெடி பண்ணல. சரி முருகாசா, குழந்தைய பாங்க பத்திரமா பார்த்துக்கோ. நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன். எதுக்கப்பா சின்ன குழந்தைங்களை மட்டும் கடத்துறாங்க? அது ஏன்னு தெரியலமா. இனிமேல சாயங்காலம் யாருமே விளையாடுறதுக்கு வீட்டை விட்டு போக கூடாது சரியா? பத்திரமா இருந்து. வேற எது கருப்பா இருக்குது? ஏன் என்ன வேலை இந்நேரம் வந்துருக்குறேன்? ஊருக்கு ஓடி வர்றேன். இந்த மாதிரி ஊருக்குள்ள மினிட்டு வந்தா ஓடி வந்தா அப்படியே பயந்து போயிருக்காங்க. ஊரை தாண்டிட்டு தான் நம்ம வீட்டை தாண்டி போறாரு. பார்க்கலாம். போட்டேன் நான் அதெல்லாம் போட்டேன். அங்கே அங்கே இருக்க பாரு, இப்படி பாரு, இப்படி பாரு, இப்படி பாரு. மறைஞ்சிட்டானா? இப்ப யாருன்னு தெரியலையே. இப்படித்தான் போனேன். சிங்கமாவது புலியாது, சிங்கம் புலியெல்லாம் இருக்காது. இங்க ஒரு திருடன் தான் இருப்பானாமா, அவன் பேரும் கூட முகமூடி முனியப்பனாமா. ஊருக்குள்ள முகமூடி முனியப்பன் வந்து இருக்கிறான். நீ என்ன நடக்கிறான்னு தெரியல. பக்கத்து வீட்டுல இறங்கிட்டானாமா, பிறந்த வீட்டுல எல்லாமே வீட்டுக்கு போயிடுறானாமா. அதனால எல்லாருமே பரபரப்பா இருக்குது ஊரே. நம்மளும் பார்த்து இருந்துக்கணும். வீட்டுல யார் கதவு தட்டினாலும் திறக்கூடாது. ஆமா, உங்க வீட்டுல யார் கதவு தட்டினாலும் திறக்கூடாது.